சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளுக்கு கற்கள் பதித்த துப்பாரம் கிரீடம் சூட்டி நெற்றி சுட்டி பட்டை கட்டி காதணிகளுடன் அடுக்கு பதக்கங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்து பெரிய திருவடி மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு இசைவாத்திய முழக்கத்துடன் ஆலய உள் வளாகத்தில் இருந்து மகாலட்சுமி ஹாரம் சிறிய பல்லாக்கில் வைத்து எடுத்து வரப்பட்டது. பிறகு உற்சவர் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளுக்கு லட்சுமி காசு ஹாரம் அணிவித்ததும் வாகன மண்டபத்தில் இருந்து அழைத்து வந்து நுழைவாயில் கதவுகள் திறக்கப்பட்டதும் கற்பூர ஆரத்தி காட்டியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். பிறகு எம்பெருமான் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சிடாரி சாதிக்கப்பட்டதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதையடுத்து வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. வண்ண திருக்குடை பிடித்தபடி உற்சவர் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளை மாட வீதிகளில் அழைத்து வர பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி உற்சவரை பின்தொடர்ந்து சென்றனர். திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் சிறுவர் சிறுமிகளின் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் கோலாட்டங்கள் உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெற்றன.